ஒரு பாடலை மட்டும் பாடிட்டு நான் வார்த்தைக்கு போகிறேன். அந்த பக்கத்தில் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சபதம் எடுத்துட்டேன், ஆனால் அது வருது. ஸோ ஒரு வாட்டி பக்கத்தில் கையை கொடுக்காமல் தோலை தட்டி சொல்லுங்கள், இந்த மாதத்தில் கர்த்தர் பெரும் மாற்றங்களை கொண்டு வருவார். அதை நம்புகிறவங்க மட்டும் வராமின்னு சொல்லுங்க மாட்டாங்க. தேங்க்யூ லார்ட். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தலைக்கு மேல 1 நீதியின் கரத்தினாய் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினாய் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க பக்கத்தில், அவர் எனக்கு ஜெயத்தை தருகிறார். நீதியின் கரத்தினால் என்னை கர்த்தர் தாங்குவார். எவ்வளோ ஜெயத்தை நமக்கு தந்தார், எவ்வளோ வெற்றிகளை தந்தார். நன்றி உள்ளவங்க மட்டும் ஆமீன் சொல்லி. நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், வல்லவர். என் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், என் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். அவர் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்?
வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உங்க ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? சேர்ந்து ஒரு குரலாய், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை மேல உயர்த்தி, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அப்படியே ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாரு. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி கேட்பீங்களா? மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதித்த போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. கரங்களை மேல உயர்த்தி, வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், தெய்வம் பேசணும், நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும். 2 Corinthians 4:16-18. இன்னைக்கு காலையில் யார் கூட நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னா, பல அசைவுகளை ஜெயித்தவர்கள், பல நெருக்கடிகளை தாண்டி வந்தவர்கள், சில விஷயங்களை மேற்கொண்டவர்கள், முடிஞ்சிச்சுன்னு உங்கள் சரித்திரத்தை எழுதுனாங்க. ஆனால் நீங்கள் தாண்டி வந்த மிச்சமானவர்கள். இங்கிலீஷில் அதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை த ரெமனன்ட் ஆஃப் காட். இவ்வளோ அசைவுகளும் கஷ்டங்களும் வந்தது, ஆனால் நீங்கள் ஜெயித்த மிச்சமானவர்கள். எத்தனை பேர் அதை நம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களை இன்னைக்கு காலையில் அப்படி தான் பார்க்குறேன். யூ ஆர் த ரெமனன்ட் ஆஃப் காட். எவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சு, ஆனால் நீங்கள் அதை தாண்டி, நிறைய பேர் தேரலை, நீங்கள் தேறுனீங்க. நிறைய பேர் இல்லை, நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் மிச்சமானவர்கள். நீங்கள் மிச்சமானவர்கள். பக்க சொல்ல, நான் மிச்சமான ஒருத்தர் தான். இன்னைக்கு பேசுகிற இந்த செய்தி இந்த திருச்சபையே இந்த நாளைக்கு பின்னாடி வேறு மகிமைக்கு கொண்டு போகும் என்று நான் நம்புகிறேன். இந்த காலை ஆராதனைக்கு பின்னாடி என் கூட ஆராதிக்கிற இந்த குடும்பங்களை, இந்த ஒரு ஆராதனைக்கு பின்னாடி நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். உங்களை கர்த்தர் வேறு பரிமாணம் கொண்டு போவார். வேறு மகிமை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாகவே நான் அந்த ஜெபத்தோடு தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். இதுவரையும் கண்டிராத மகிமையை நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததிகளும், குறிப்பாக நம் திருச்சபையும் இதை சத்தத்தை கேட்கிற யாவரும் காண்பார்கள் என்று நான் நம்புகிறேன். 2 Corinthians 4:16-18. For which cause we faint not, but though our outward man perish. எங்க வெளியான மனுஷன் அழிவையும் வயதையும் கண்டாலும், but though our outward, the inward man is renewed day by day. எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்றான். For our light affliction. இங்க கொஞ்சம் உபத்திரவம், பக்கத்தில் கொஞ்சம் உபத்திரவம், லேசான உபத்திரவம், which is but for a moment. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த கஷ்டம் இருந்துச்சு, ஆனால் அது ஏதோ ஒன்று செய்தான். இந்த கஷ்டம் it worketh for us. It worketh for us. அது எனக்காக வேலை செஞ்சு a far more exceeding and eternal weight of glory, while we look not at the things which are seen, but at the things which are not seen. For the things which are seen are temporal, but the things which are not seen are eternal. தமிழில் படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல்? வெளியான மனுஷன் நாளுக்கு நாள் வயதாயிட்டு தான் இருக்கும். சிலர் ஒத்துக்க மாட்டீங்க. பட் த ட்ரூத் இஸ் ஏஜிங் இஃபெக்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அவர் சொல்றார், வெளியான மனுஷன் நாளுக்கு நாள் கை வலிக்குது, முட்டி வலிக்குது, தோல் வலிக்குது, தலை வலிக்குது, எல்லாம் ஒரு வித்தியாசத்தை காணுது. ஏன்னா இளமை குறைகிறது. இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சிலர் சாவாதவங்க, அவங்களுக்கா இது இல்லை. பட் அவுட்வர்ட் மேன் இஸ் பெரிஷிங் டே பை டே. ஆனால் என்னுடைய உள்ளான மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறாரு? பலப்படுத்துகிறார். நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கீங்க, சிந்தனையில் களைச்சு போயிருக்கீங்க, உணர்வுகளில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, மென்டல் ஃபிசிக்கலி ஓன் அவுட். ஸோ அவுட்வர்ட் மேனில் நிறைய பெரிஷிங் இருக்குன்றார் பவுலே சொல்லுகிறார். வெளியான மனுஷனில் நாளுக்கு நாள் மை பாடி இஸ் வேரிங் அவுட், என் சரீரம் வயதை காணுகிறது. சொல்லிவிட்டு 17 சொல்லுகிறார், இது லேசான உபத்திரம்ட்டார். பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு படுற இந்த கஷ்டம்லாம் என்னைக்குமே இருக்கும் என்று என் பைபிள் சொல்லவே இல்லை. ஆகையால் கரங்களை உயர்த்தும் போது சொல்றேன், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். அதை நம்புறேன்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இட் வில் நாட் லாஸ்ட் ஃபார் எவர், இட் வில் எண்ட். ஆமேன். இன்னொன்று வேற சொல்றாரு, இந்த லைட் அஃப்ளிக்ஷன், இந்த சின்ன உபத்திரவம், இந்த லைட்டான உபத்திரவம், ஆனால் அது ஒரு வேலையை செய்யுமாம். அது என்ன வேலை செய்யுமாம்? இதுவரைக்கும் இல்லாத அளவற்ற வெயிட்டான தேவ நித்திய கன மகிமைய
உங்களுக்கு கொண்டு வருமாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் இப்படி கையை உயர்த்தும் போது உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்ல விரும்புகிறேன், இன்னைக்கு நீங்க சந்திக்கிற அல்லது சந்தித்த எல்லா நெருக்கடிகளும் அந்த நெருக்கடிக்காக அல்ல, வரப்போகிற நித்திய கன மகிமைக்காக தான் இந்த நெருக்கடிகளை நீங்கள் வந்தீர்கள். நெருக்கடி நிரந்தரம் அல்ல, நெருக்கடி என்றும் நிலைக்காது. நெருக்கடியின் ஒரு வேலையை செய்கிறது, உங்களை இதைவிட ஒரு பரிமாணத்தில் தான் கொண்டு போகும் என்று சொல்லுகிறது. 19 சொல்லுகிறார், காணக்கூடியவைகள் எல்லாம் தற்காலிகமானவைகள், காணாதவைகள் தான் அநித்தியமானவைகள். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த நெருக்கடிகளில், இந்த கஷ்டங்களில் உங்கள் கண்ணோட்டத்தை யாரும் இழந்துவிடக்கூடாது. டோன்ட் லூஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஆமென். இந்த பூமிக்குரிய உங்களை சுற்றி இருக்கின்ற அசைவுகளை கண்டு நீங்க எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. இதெல்லாமே தற்காலிகமானவைகள், நித்தியமானவைகள் தான் கனமகிமைக்குரியது. உலக பிரகாரமாய் சொல்லுகிறேன் அல்லது சரீர பிரகாரமாய் சொல்லுகிறேன், இன்னைக்கு காணுகிற துன்பம் அல்ல உங்க முடிவு. இந்த துன்பம் உங்களுக்கு வந்தபோது அதில் கர்த்தர் செய்த கிரியைகளால் உங்களுக்கு வரப்போகிற மகிமையை இன்னும் எவருமே காணவில்லை. நான் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு காலையில் சொல்றேன், இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தின் மாதமாக, a month of great transition, எல்லாமே கர்த்தர் மாற்றுகிற மாதமாய் இருப்பதாக. ஆமென். பெரிய மகிமை நீங்கள் காண்பீர்கள். சபை எப்பவுமே ஒன்றில் வந்து தடுமாறுவதை நான் கண்டிருக்கிறேன் என் காலங்களில். கர்த்தர் புதிய காரியங்களை செய்யும் போதும், அடுத்த ஒரு மகத்துவத்திற்கு நடத்தும் போதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தத்தளிக்கும் திருச்சபை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆமென். இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரும் நேரம் வரும்போது நீங்கள் எழுந்து முன்னேற வேண்டும். நீங்கள் இருந்த நிலையில் இருக்கக்கூடாது. நீங்கள் இருந்த நிலையில் இருப்பீர்களே ஆனால், நான் சொல்வது காலையில் போய் நெகட்டிவா சொல்றேன்னு சொல்ல கேட்காதீங்க, நீங்க வாடி போவீர்கள். ஆகையால் நெருக்கடி எவ்வளோ இருந்தாலும், கஷ்டம் எவ்வளோ இருந்தாலும், ஆமென், நீங்க ஒன்றை நோக்கி போகணும். வரப்போகிற அடுத்த மகிமையை நோக்கி நீங்கள் ஜெயமாக முன்னேறணும். இருக்கிற நிலைகளில் சிக்கிவிடாதிருங்கள். கடந்த காலத்துக்கும் போய்விடாதிருங்கள். எவ்வளோ கடினமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் இதைவிட பெரிய மகிமையை சீக்கிரம், நான் நம்புறேன், இந்த மாதம் அந்த மாற்றங்களை திருப்பி போடும் மாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹகாயின் புஸ்தகத்திற்கு திருப்புவோம். ஹகாய் 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் இப்படி சொல்றார், who is left among you that saw this house in her first glory. இந்த வீட்டை, இந்த ஆலயத்தை அதன் முதல் மகிமையில் கண்டவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். இருக்கிறீர்களா? நான் விளக்கியெல்லாம் சொல்ல நமக்கு நேரம் போதாது இன்னைக்கு, அதனால சொல்லிட்டு போறேன். is there anyone left? மிச்சமானவர்கள், இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டினுடைய மகிமை கண்டவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா? சொல்லிவிட்டு இப்படி கேட்கிறார், இன்னைக்கு இருக்கிற மகிமை நீங்கள் காண்கிறீர்களா? is it not in your eyes in comparison of it as nothing அப்படின்றார். இன்னைக்கு இருக்கிற மகிமையும் அன்னைக்கு கண்ட மகிமைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? கண்ணு தெரியலையா உங்களுக்கு? என் மகிமை ஒரு நாளும் குறைவதே இல்லை. இவர் 2 கையை உயர்த்தும் போது இப்படி சொல்லட்டுமா? 9ஆம் வசனம் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை ரொம்ப பெரிதா இருக்கும். இன்னொரு முறை, இதுவரைக்கும் நீங்கள் கண்டதை விட இனி நீங்கள் காண போவத கம்பேரிசன் பண்ணாதீங்க, ஒத்து பார்க்காதீங்க. அன்னைக்கு கண்டது வேற, இன்னைக்கு நீங்கள் காண போவது இன்னொரு பரிமாணம், இன்னொரு மகிமை, இன்னொரு மகத்துவம். இது கண்கள் காணல, காதுகள் கேட்கல, இருதயம் யோசிக்கல. நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின என் மகத்துவங்கள். சொல்லி வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. who is left after this crisis? இந்த நெருக்கடிக்கு பின்னாடி மிச்சமானவங்க யார்? பக்கத்துல நான் இருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே அசைந்தது, அஸ்திபாரங்கள் அசைந்தது. கோவிடையே பார்த்தோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கம் சொல்ல, அதையே நான் ஜெயிச்சு வந்துட்டேன் அப்படின்னு. நீங்களாம் மிச்சமானவர்கள். நிறைய பேர் இந்த உலகத்தை விட்டு மில்லியன் கணக்கில் மரித்தார்கள். ஆனா இன்னைக்கு சபையில கர்த்தர் உங்களை உயிரோடு வச்சிருக்கிறார். அப்ப நம்ம மிச்சமானவர்கள் தான். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? Who is this remnant that saw the first glory? முதல் மகிமை கண்டவர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஆமென். உங்க இருதயமும் உங்கள் சிந்தனையும் நிறைய பேர் இருக்கீங்களா? உங்களை காலையில கொஞ்சம்
கொஞ்சம் ஏசி விட்டு போயிடுறேன். நிறைய பேர் இன்னைக்கும் அந்த மகிமையில தான் உங்க சிந்தனை இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற கண்ணோட்டத்தை மாத்து. நீ அதையே நினைக்காத, இதை விட பெரிய மகிமைய. நிறைய பேர் கடந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியோடு இந்த கடந்த காலத்தில் இந்த இந்த அப்பளத்தை இன்னைக்கு கலட்டி இருக்கிறோம். இது ஜெயத்தோடு கூட முன்னேறுவதற்காக என் அர்ப்பணிப்பேன்னு சொல்ற சிலராவது இருந்தா கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்றதை கேட்டு ஆமேன்னு சொல்லுங்க. முதல் மகிமை நல்லா இருந்திருக்கலாம். முதல் மகிமை நல்லா இருந்துச்சோ இல்லையோ, என்னதான் ஆனாலும் சரி, இப்படி உங்களை பார்த்து சொல்ல, உங்க வாழ்க்கை நல்லா இருந்திருக்கலாம், நல்லா இல்லாம இருந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் இருக்கிற இடத்துல இருக்காத, நீங்க முன்னேறுவதற்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்தார். அதனால முந்தின மகிமையையும் பிந்தின மகிமையும் நீங்க கம்பேரிசனுக்கு கொண்டு வராதீங்க. நீங்க கண்டதல்ல இனி நான் தரப்போவது, நீங்கள் காணாதவைகளை உங்களுக்கு நான் தரப்போகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்ல போற கரங்களை உயர்த்துங்களா? இந்த முறை நல்லா கேட்ட ஆமென் சொல்லணும். இந்த முறை நான் காண்பிக்க போகிற என்னுடைய மகிமை, என்னுடைய மகத்துவம், என்னுடைய வெயிட், என்னுடைய அழகு, என்னுடைய காருண்யம், என்னுடைய தயவை நீங்க நினைச்சா கூட மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது நித்திய கனமுள்ளதாக. It is going to be an eternal weight of glory. பக்க சொல்லுங்களேன், இதுவரைக்கும் கண்டிராத மகிமையை நான் காண வேண்டிய நேரங்கள் வந்தாயிற்று. கரங்களை ரெண்டு பேரும் உயர்த்தும் போது நியூ லைஃப் சர்ச்சுக்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு சொல்ல போறேன். கேட்டு இதுவரைக்கும் சொல்லாத பலத்தோர் ஆமீன் சொல்லிடுங்க. இந்த திருச்சபை குறித்து இயேசு நாமத்தில் வசனத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். உங்க பழைய மகிமை இன்னைக்கு முடியுது. இதுவரைக்கும் இந்த திருச்சபை கண்டிராத புதிய மகிமை இன்று துவங்குகிறது. The transition is happening today. இத சொல்லும் போது கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். This is the day of transition. Hallelujah. Amen. பக்கத்துல எங்க சபையினுடைய மகிமையே வேற லெவல் போகுதுங்க. தேவ பிரசன்னம் இந்த சபையில இதுவரைக்கும் கண்டிராத விதத்தில் காண்பீர்கள். நான் ஆசைப்படுறேன், ஜனங்க சும்மா வந்து உட்காருவாங்க, சுகம் பெற்று போவாங்க, ஓரமா நடந்து போவாங்க, ரட்சிக்கப்படுவார்கள். தேனீக்களை போல் ஆத்துமாக்கள் 5 மணிக்கு வருவாங்க. ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? We are transitioning to a new glory. Amen. ஆண்டவர் எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்கன்னு தெரியாது. 2 கரங்க இப்ப நீங்க உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில நீண்ட வருஷமா இருந்த நலன்கள், அனுகிரகங்கள், பிரசன்னம், ஆசீர்வாதம், அந்த பழைய மகிமை இன்னைக்கு முடியுதுங்க. இதுவரைக்கும் கண்டிராத பிந்தின மகிமையின் மகத்துவங்கள் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் திருச்சபையில், உங்க ஊழியத்தில் இயேசுவின் நாமத்தில் துவங்குவதாக. நல்ல ஒரு ஆமீன் கை தட்டி சொல்லிடுங்க பார்க்கலாம். பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, அது இன்றே நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். புது வாழ்வு வரும்போது, புதிய மகிமை கர்த்தர் தரும்போது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிரும். The old will fade away. உங்க தோல்வி கடந்த காலம்தான், உங்க பாவங்கள் கடந்த காலம்தான், உங்க தவறுகள் கடந்த காலம்தான். இனி நீங்கள் வேறு மகிமைக்கு வருகிறீர்கள். கர்த்தரே உங்களை வித்தியாசத்தில் நடத்துவார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. ஹல்லேலூயா. முந்தின மகிமையை தாண்டி புது மகிமைக்குள்ள இந்த பூமியில கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்க முன்னேற கற்றுக்கொள்ள வேண்டும். பக்கத்தில் இந்த நிலை எனக்கு போதாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தும் போது ஒரு அளவுல கொண்டு வந்து அங்க நிறுத்தி வைப்பதற்கு கர்த்தர் விரும்பவே இல்லை. எகிப்திலிருந்து வெற்றிகரமாய் புறப்பட செய்கிறார். வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். ஆனால் அந்த மில்லியன் கணக்கான ஜனங்கள் கர்த்தரை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அந்த மாற்றம் வருகிற நேரத்தில் கானான் செல்வதற்கு தங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வனாந்தரத்திலேயே மடிவதை தெரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, இந்த சபையில என் கூட ஆராதிக்கிற நிறைய பேர் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பின்னாடி நான் ஜெபிக்கிறேன், மாற்றங்களின் நேரத்தில் நீங்கள் எழுந்து புறப்படுவீர்கள், நீங்கள் சாதிப்பீர்கள்.
நான் அப்படி சொல்ல நெகட்டிவ் சொல்ல விரும்பல. ஆனா யாரும் வனாந்தரத்தில் மடிந்து விடக் கூடாது. உங்களை குறித்த தேவ திட்டம் காணான் என்றால் நீங்கள் அங்கேதான் போக வேண்டும். God always has a latter glory better than the former glory. எகிப்திலிருந்து புறப்பட்டது நல்லதுதான், செங்கடல் பிளந்தது நல்லதுதான். ஆனா நீ காலமெல்லாம் நீ செங்கடலையும் சுற்றி, ஆமேன், இந்த மலையை சுற்றி வருவதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கல. இதைவிட மகத்துவமான இன்னொரு பரிமாணத்தில் பாலும் தேனும் ஓடுகிற கானானின் பங்குகளை சுதந்திரிக்க தான் கர்த்தர் உன்னை அழைத்தார். 2-3 பேரை தட்டி சொல்லுங்க, நான் முன்னேற தான் போறேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. இப்படி சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஆண்டவரே நினைச்ச போதும் ஆண்டவரால் அந்த ஜனங்களை இன்னொரு பரிமாணம் கொண்டு போக முடியலங்க. என் தேவன் வல்லவருங்க, சர்வ வல்லவருங்க. செங்கடலை பிளந்தாருங்க, எரிகோவை உடைச்சாருங்க. ஆனா அந்த ஜனங்களை அவர் நினைச்ச மகிமைக்கு கொண்டு போக முடியலங்க. ஏன்னா அந்த ஜனங்களுடைய அவிசுவாசமும் அவருடைய கம்ப்ளசன்சியும் அவங்களுடைய எப்படி சோம்பேறித்தனமும் அவங்களுடைய அவிசுவாசம் அவங்கள ஒரு நிலையிலே வைத்து விட்டது. இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. சும்மா அங்க இங்க அலைஞ்சு திரிகிற காலம் அல்ல. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை. 2 வாட்டி இங்கிலீஷ்ல சொல்றான், arise and move forward. இந்த நிலையில் இருக்காதீங்க, முன்னேறி செல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். எங்க அப்பா அங்க ஒரு சர்ச்சை கட்டியிருந்தார் ஓடுல. அதுல ஒரு 40 வருஷம் அவர் ஆராதனை பண்ணார். நான் வந்தனே பார்த்தேன், இதெல்லாம் நல்லா இல்லைன்னு கொஞ்சம் உடைச்சி சும்மா தாங்க ஒரு தளம் போட்டு குட்டியாக ஒரு சர்ச்சு கட்டினாங்க. 7 பேர் சபை விட்டு போயிட்டாங்க. ஆமாங்க, 7 பேர் காணும். நான் ஒரு நாள் பார்த்து, ஏங்க வரலன்னு, எங்கள் ஐயா கட்டின ஆலயத்தை உடைச்சிட்டியே அப்படின்ட்டான். அதில் எலி ஓடிச்சு, தண்ணி வந்தால் பாத்திரம் வச்சு பிடிக்க வேண்டியிருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஆனால் இது கட்ட தொடங்கினோடனே இதுவரையும் பேருக்கு ஞானசானம் கொடுத்துருக்கோம். இல்லை, நான் என்ன சொன்னேன் நீங்கள் புரிஞ்சுக்கல. அது அது அந்த 7 பேருக்கு என்ன செய்யலை, மண்டையில் ஏறவே இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியும், எங்கள் ஆலயம், எங்கள் ஓட ஆலயம், நீ ஓட்லேயே இரு. கடவுள் சொல்கிறார், முந்தின ஆலயத்தை விட. சுமார் எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற சில நிலைகளில் சிக்கி அதில் கம்ஃபர்டபுளாக நீங்கள் இது போதும்னு வறுமையில் கூட உட்கார்ந்து இருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு வச்சது இந்த மகிமை அல்ல. அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. சாதாரண நீங்க கூட எழுந்து கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க வேறு பரிமாணத்தில் போவீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். சொல்ல மாட்டீங்களா? ஆமென். பக்க சொல்ல, மாற்றத்தின் நேரம் இது. ட்ரான்சிஷன் அப்படின்னா இங்கிலீஷ் வார்த்தை. அதுக்கு ட்ரான்சிஷன் என்ற வேர்டுக்கு மீனிங் பார்த்தேன், a process or a period of change from one state to another. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு ஏற்படுகிற மாற்றம் தான் ட்ரான்சிஷன். ஆமென். பக்க சொல்ல, நான் மாற்றத்தில் போயிட்டு இருக்கேன் அப்படி. இங்கேருந்து ஜெர்மனிக்கு போனோம். போகிற வழியில் துபாய் வழியாக தான் போனோம். டிரான்சிட்னு சொல்லுவாங்க, பயணம் செய்கிறவளுக்கு தெரியும். ஆமென். துபாய் போய் அங்கே 5 ஹவர் வெயிட் பண்ணோம். ஏன்னா அங்கேருந்து நான் எங்கே போனோம், சொன்னேன் நான். அதுக்குள்ள நான் எங்கே போனோம், ஜெர்மனிக்கு போனோம். எந்த வழியாக போகிறேன், துபாய் வழியாக போகிறேன். அந்த ஏர்போர்ட்டில் எவ்வளோ நேரம் காத்திருக்கணும், 5 மணி நேரம் காத்திருக்கணும். இப்படி வச்சுங்களா, அந்த 5 மணி நேரம் முடியதுக்குள்ளே நான் என்ன பண்ணோம், நான் நடந்து போய் அடுத்த பிளெயினை ஏறி நான் போக வேண்டிய அந்த அடுத்த துபாய் விட ஜெர்மனி வெயிட்டுங்க. நம்மால் சிலர் அந்த துபாய் போன உடனே அந்த ஏர்போர்ட்லேயே சுற்றிக்கிட்டு அங்கே இருக்கிற 2 செயினுக்கு வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டு அங்கே இருக்கிற 2 சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இதுதான்டா பரலோகம்னு அதுலேயே சுற்றி 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 வாழ்ந்துட்டு இருந்தீன்னா பிளெயினு போயிடும், நீ போக மாட்ட. அதனால் நீ டிரான்சிட்டில் தான் இருக்கே தவிர துபாயல்ல உன்னுடைய முடிவு. அதை விட இன்னொரு தூரம், ஒரு உயரம். ஜெயிப்பேன்னு சொல்றவங்க விசுவாசம் இருங்க ஜெயிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் விசுவாசமா, ஆண்டவர் எனக்கு கம்பேரிசன் காட்டல, முந்தின ஆலயத்தையும் பிந்தின மகிமை என்னால கம்பேர் பண்ண முடியாது. இது சின்னதா இருந்தது, லேசா இருந்தது, இதுவே மகிமையா இருந்துச்சு. இன்னாதான் வெயிட்டா இருந்தாலும், இன்னாதான் நல்லதா இருந்தாலும், இன்னாதான் நல்லா இல்லைனாலும் இதல்ல என் முடிவு, வரப்போகிற மகிமை தான் என் முடிவு என்று இன்னொரு நிலைக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள். ஒன் ஸ்டேட் டு another,
ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் 430 வருஷம் அடிமையா இருந்த இஸ்ரவேல், அடுத்த நாள் கர்த்தர் அவங்கள விடுதலையின் மகத்துவத்தில் கொண்டு வந்து செங்கடல் அண்டை கொண்டு வந்து கர்த்தர் வெற்றியாய் நடத்துகிறார். எத்தனை மாற்றங்கள் வரும்போது சடுதியாக கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். அல்லேலூயா. திரும்பவும் 2019க்கு போவாதீங்க, திரும்பவும் 2020க்கு போவாதீங்க, திரும்பவும் 2022க்கு போவாதீங்க. பழையன கடந்தன புதியன பிறந்தன. இது உங்க மகிமையின் நேரம், இது உங்க வெற்றியின் நேரம். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சிலர் திரும்ப போவாங்க, சிலர் திரும்ப போவாங்க. சிலருக்கு கோபம் வரும், ஐயா கட்டின ஆலயம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு. நீ பின்னாடி தான் போக முடியும். அவர்களும் இன்னைக்கு இருந்திருந்தா இவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இருக்கீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களாங்க? கர்த்தர் முன்னேற்றத்தை விரும்புகிறார். நீங்கள் ஒரு நாளும் தேக்க நிலைக்கு வரவே கூடாதுங்க. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இருக்கிற நிலைகள் அடுத்த முன்னேற்றத்திற்கு நீங்கள் போகணும், பின்வாங்கவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலையை விட்டு முன்னேறி செல்ல வேண்டும். பேதுரு இப்படி எழுதுகிறார், 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 21, 22 இப்படி சொல்றார். For it had been better for them not to have known the way of righteousness. நீதியினுடைய வழிகள் அவர்களுக்கு தெரியாமல் போயிருந்தால் நலமாக இருந்திருக்கும். Than after they have known it to turn from the holy commandment delivered unto them. But it has happened unto them according to the true proverb, the dog is turned to his own vomit again, and the sow that was washed to her wallowing in the mire. இப்போ ஏதாவது காலையில் விளக்கி உங்களை யாருக்கும் எந்த தொல்லையும் நான் கொடுக்க விரும்பலை. ஆனால் பக்க சொல்ல முன்னேறணும்னு தெரிஞ்ச பின்னாடி பின்னேறினா பழைய பழமொழி பிரகாரம் நாய் தன்னுடைய வாந்திய தின்ற மாதிரி அர்த்தமாம். ஜெயிக்கிறவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி போனினா நீ யாரா? நான் சொல்லலை. Keep moving forward. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் சிலரை பார்த்துனால தப்பாடுதுங்க. சிலர் பார்த்துருக்கீங்களாங்க, நான் 1,00,000 மக்களோடு பழகி ஜெபம் பண்ணியிருப்பேன். ஊரெல்லாம் போய் இன்னதான் பிரசங்கம் பண்ணுங்க, அடுத்த நிமிஷம் பார்த்தா திரும்பி அவங்க எங்கே இருந்தாங்களோ அங்கே தான் இருப்பாங்க. அதே மூளை, அதே பேச்சு, அதே சிந்தனை, அதே சுபாவம் அப்படியே தான் இருப்பாங்க. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுங்க. அடுத்த ஒரு மகிமை வரும்போது நீங்கள் எழுந்து உங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆளை? இவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருப்போம், முடிச்சு வெளியே போகும்போது என்ன தெரியுமா பேசுவாங்க? 2019 நீங்கள் அங்கே போவே கூடாதுங்க. நீங்கள் முன்னேறி செல்லணும். ஸ்டாக்னன்ட் அப்படின்னா தேக்க நிலை. ஆமென். அல்லேலூயா. சின்ன வயசில் கிராமம் வழியாக போகிறோம் ஸ்கூட்டரில், ஒரு வெஸ்பா ஸ்கூட்டரில். ஒரு சேர் வழியாக இருந்துச்சு. என் கூட வந்தவர் சொன்னார், ஐயா போயிடலாம்யா, ஸ்பீடாக விடுங்கன்னாரு. ஸ்பீடாக தான் விட்டேன், சேத்துல போய் டயரு நடிச்சு. அவர் சொன்ன, ஐயா நல்லா நல்லா ஆக்சிலரேட் கொடுங்கன்னாரு. ஆக்சிலரேட் கொடுக்குறேன், வீல் சுற்றுது, ஆனால் வண்டி எங்கேயும் சேரில் தான் சுற்றிட்டே இருந்துச்சே தவிர. அப்புறம் அவர் சேரில் இறங்கி தள்ளினார். நிறைய பேருடைய வீல் சேத்துல தான் சுற்றிட்டு இருக்கே தவிர அது எங்கேயும் நகர்ற மாதிரி தெரியலங்க. ஆமென். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா நீங்கள் கவனிக்கணும். நீ இருக்கிற அந்த நிலையில் ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமாங்க? ஃபார்வர்டு அல்ல, பேக்வேர்டு. நீங்கள் சீக்கிரம் முன்னேற மாட்டீங்க, அடுத்த பின்னடைவுக்கு வந்துடுவீங்க. உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்களை அந்த வெற்றியில் நடத்துவாராக. நீங்கள் முன்னேறி செல்லுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு வெற்றியாய் தரட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பின்னாடி போகக்கூடாது, நீங்கள் முன்னாடி தான் போகணும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக எத்தனை நன்றி சொல்றீங்க? அங்கே செட்டில் ஆகாதீங்க. செய்ய போகிற மகத்துவங்களை நோக்கி புறப்படுவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? ஏதோ ஒரு வேலை கிடைச்சி பாஸ்டர் பொழப்பு ஓடிட்டு இருக்கு, அதையும் தாண்டணும். நீங்கள் ப்ராக்டிகாலிட்டிக்கு வரல. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் இந்த மாற்றத்தின் நேரத்தில் நான் நம்புகிறேன் பெரிய மாற்றங்களை கர்த்தர் இந்த மாதம் தொடங்கி தருவார். பட் நீங்கள் ட்ரான்சிஷன் பண்ணலைன்னா, நீங்கள் மாற்றத்தை ஏற்றுக்கலைன்னா, ஒன்று நீங்கள் பின்னாடி போவீங்க. நீங்கள் you will go backwards. நம்பர் 2, ஒன்று நீங்கள் பின்னாடி போவீங்க. மகிமையின் முன்னேற்றங்களுக்கு உங்களை அர்ப்பணித்து ஜெயிப்பதற்கு நீங்கள் முன்னேறி செல்லலைன்னா, ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம்.
நம்பர் 3, யூ கெட் burned அவுட். இருக்கிற நிலையிலேயே ஸ்கூட்டரை போல நீங்க சுத்திட்டு இருந்தீங்கன்னா எரிஞ்சு போகிறவர்களாய் மாறுவீர்கள். தீவட்டி எரியும், புகை வரும், அது முன்னேற்றம் இல்லாமல் போகும். 3 பேரை தட்டி சொல்லுங்க, என்னதான் ஆனாலும் இருக்கிற நிலையில நான் இருக்க மாட்டேங்க, கொஞ்சமாவது எழுந்து முன்னேறுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? You will be burned out otherwise. நான் consequences சொல்லுகிறேன். ஆமென். இன்னொன்று தெரியுமாங்க, முன்னேறாதவங்க மாற்றங்கள் வரும்போது மகிமை புரிந்து கொண்டு மகிமைக்கு ஏற்ப முன்னேற்றங்களை நீங்கள் செய்யாவிட்டால், ஆமென், மற்றவருடைய முன்னேற்றங்களை உட்கார்ந்து பார்க்கும் பார்வையாளர்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். புரிஞ்சவங்க இருக்கீங்களாங்க? நீங்க ஜெயிக்கலனா, நீங்க முன்னேறலனா, கர்த்தர் நகரும் போது நீங்களும் நகர்ந்து அந்த ஜெயத்துக்கு போலனா, மற்றவங்க முன்னேறுகிற முன்னேற்றத்தை உட்கார்ந்து ஒரு பார்வையாளராய் பார்த்து, இன்னும் சொல்லட்டுமா, விமர்சனம் பண்ணுகிறவராய் மாறிவிடுவீர்கள். நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. அவர் தரப்போகிற பிந்தின் ஆலயத்தின் மகிமைக்கு ஏற்ற மகத்துவங்களுக்கு முன்னேறி செல்லுகின்ற ஆற்றல் உள்ளவர்களாய் இந்த காலையில் ஒரு தீர்மானத்தோடு தான் போக வேண்டும். இருந்த நிலை அல்ல, இருக்கிற நிலை அல்ல, இதை விட கர்த்தர் எனக்கு தரப்போகிற அடுத்த நிலைகளுக்கு எழுந்து உழைத்து ஜெபித்து. ஒரு திராட்சை செடி இருக்கீங்களாங்க, consequences of not transitioning. ஒரு திராட்சை செடி கொடுக்க வேண்டிய கனிகளை சரியாக கொடுக்காவிட்டால் அந்த தோட்டக்காரன் சில கிளைகள் என்ன செய்வாங்க, வெட்டி விடுவாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? எல்லாத்தையும் கண்டு கண் கலங்காத, உடையாத. கர்த்தர் சில நேரத்தில் மாற்றங்களையும் வெட்டுதலையும் தரும்போது புரிஞ்சுக்கணும், கர்த்தர் அடுத்த மகிமையை, அடுத்த கனிகளை கர்த்தர் தருகிறார். கடைசி அப்படி சொல்றாங்க, the consequence of not transitioning. நீங்கள் மாற்றம் வரும்போது மாறாமல் இருப்பீர்களானால், ஆமென், you will repeat the past cycle. கடந்த காலத்தில் என்ன வட்டத்தில் வாழ்ந்தீர்களோ அதே வட்டத்தில் திரும்ப வாழ்ந்து, அதே தவறுகளிலும் அதே வறுமையிலும் அதே கஷ்டத்திலும் அதே அளவிலும் நீங்கள் வாழ்ந்து விடுவீர்கள். அப்படி இல்லாமல் இருக்கணும்னா கர்த்தர் மகிமையின் மகத்துவங்களை தரும்போது, அப்பெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு முந்தின மகிமையும் பிந்தின மகிமைக்கும் கம்பேரிசன் வைக்காமல் கண்டிராத மகத்துவங்களை நோக்கி எழுந்து முன்னேறுவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கேட்கிறேன். நான் சொல்றது யாருக்காவது ஏதாவது? அல்லேலூயா. கோவிட் முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் சபைக்கு வராத நிறைய பேர் இருக்காங்க, ஆன்லைன்லேயே இருக்காங்க, இன்னும் வெளியே வரல. நீங்கள் தேக்க நிலைகளை தாண்டணும், எழுந்து முன்னேறணும். எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபிப்பீங்க, கர்த்தாவே நான் மாற்றத்தை காணணும், ஒரு கன்வீனியன்ஸில் அல்ல, இன்னும் அடுத்த அளவுக்கு நான் அவங்க போகணும். சும்மா வாங்க, உங்களுக்காக சிலுவையில் மரித்தார். பவுல் சொல்றார், இத்தனை நெருக்கடிகள் நான் கண்டோம், ஆமென், ஆனால் இந்த உபத்திரவங்கள் எல்லாம் எனக்கு வந்தது எதற்காக? இதை விட பெரிய ஒரு நித்திய கன மகிமைக்காக தான் இந்த உபத்திரவங்களை அனுமதித்தாரே தவிர என் முடிவுக்காக அல்ல. இருக்கீங்களாங்க? நெருக்கடிகள் ஒரு நாள் உங்கள் முடிவா இருந்து விடக்கூடாது. அழுவுங்க, புலம்புங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆனா அதுக்கப்புறம் சாம்பலை கொட்டி தூசியை உதறிட்டு எழுந்து பிரகாசித்து முன்னேறி செல்லுகிற வேணாம். நீங்க ஆமீன் சொல்லுங்க, சொல்லாட்டி போங்க. ஒரு எல்லை சொல்ல மாட்டீங்களா? முன்னேறுவேன்னு சொல்றோங்க, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த பக்கத்துல இதை விட பெரிய மகிமை காத்திருக்கிறது. அந்த பக்கத்துல இதை விட மகத்துவங்களும் செல்வ நிறைவுகளும் உனக்கு காத்திருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல நான் முன்னேறி போயிட்டே இருக்கேன். எங்க இருந்து எங்க போறீங்க? பவுல் சொன்னார், தற்காலிகத்திலிருந்து நித்தியத்திற்கு போகிறேன். ஆமேன். பவுல் சொல்கிறான், நேரத்திலிருந்து நித்தியத்துக்குள் போகிறேன். நீங்க எங்க தெரியுமா போறீங்க? நேச்சுரல் இருந்து சூப்பர் நேச்சுரல் போறீங்க. வலது கை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். விசுவாசத்தோடு முன்னேறவங்களுக்கு சொல்றேங்க, உங்க அறிவுக்கும் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட தெய்வீக பலத்தால நீங்கள் ஜெயிப்பீர்கள். சபையை பார்த்து சொல்லட்டுமா? 2வது நாள் திருச்சபை அல்ல இது 3வது நாள் திருச்சபை. 2வது நாளில் உங்களை உயிர்ப்பிப்பேன், 3வது நாளில் உங்களை எழுப்பி என் சமூகத்தில் பிழைக்கச் செய்வேன். The third millennium church இது. 3வது மில்லேனியத்தினுடைய முதல் 100வது வருஷத்தின் மகத்தான திருச்சபை இது. வெற்றி பெறுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. பக்கத்துல எங்க இருந்து எங்க போறீங்க? ஓல்டு வைன்ல இருந்து நியூ வைனுக்கு போறீங்க. பழைய திராட்சை ரசம், அதை தாண்டி நீங்க எந்த ரசம் போறீங்க? புதிய. ரொம்ப நாள் பழசாவே இருந்துச்சுன்னா ஊர்காவா மாறிடும். ஊர்கா ஆயிடாதீங்க. எங்க இருந்து எங்க போறீங்க? மாமிசத்திலிருந்து ஆவியில போக போறீங்க. கடந்த காலத்திலிருந்து எதிர்காலத்துல போக போறீங்க. இப்படி சொல்ல போறேன், நீங்க ஆமேன்னு சொன்னா புரிஞ்சுப்பீங்க.
கும்பல்ல இருந்து மிச்சத்துக்கு போகிறேன். நம்ம ஊர்ல ஏதோ சொல்லுவோம், கும்பல்ல ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, கும்பல்ல. ஆமா, நீங்க கும்பல்ல ஒரு அதல்ல, நீங்க நெருக்கடிகளை ஜெயித்த மிச்சமானவர்கள். உங்களை தானே சொன்ன இன்னொரு வாட்டி, நீங்கள் நெருக்கடிகளை தாண்டி வந்த மிச்சமானவர்கள். the remnant, the remnant, the remnant. இப்ப ஹாகாய்க்கு சொல்றாரே, முந்தின ஆலயத்தின் மகிமையும் பிந்தின ஆலயத்தின் மகிமையும் கம்பேர் பண்ணாத. பிந்தின ஆலயத்தின் மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும். இருக்கீங்களா? from glory to glory. உங்க போன்ல சில பிரச்சனைகள் வரும்ல, உங்க ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க, அதுல சில பிரச்சனை வரும்போது உங்களுக்கு என்ன தெரியுமா அட்வைஸ் பண்ணுவாங்க? கம்ப்ளீட்டா ஃபேக்டரி ரீசெட் பண்ண சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரீசெட். பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இது ரீசெட் நேரம் அல்ல, இது போனையே கர்த்தர் புதுசா மாத்துற நேரம். ரீசெட் இருந்ததெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ரெடி பண்றதுன்னு அர்த்தம். இது ரீசெட் பண்ற டைம் அல்ல. இது முந்தினதுக்கும் பிந்தினதுக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரி இந்த மாதத்திலிருந்து ஒரு பரிமாற்றத்தை கர்த்தர் எனக்கு தருவார். நான் ஜெபிக்கிறேன்னு நம்புறவங்க மட்டும் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. from glory to glory. இப்படி சொல்றார் 2 கொரிந்தியர் 3:18 இப்படி சொல்றார். but we all, நாம் எல்லாரும், with open face beholding as in a glass the glory of the Lord, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் கண்டு, and we are changed into the same image, அதே சாயலில் மகிமையின் மேல் மகிமை, by the Spirit of the Lord. ஆமென். மகிமையின் மேல் மகிமை, glory to glory. அந்த இடத்துல நான் பவுல் எழுதின இடத்துல நான் ஒன்று பொருத்தக்கூடாத, நான் பொருத்த விரும்புகிறேன். from glory to glory. நம்ம கண்ணாடியில் வந்து வசனத்தின் முன்னாடி உட்கார்ந்து அவருடைய சாயலில் நம்மை பார்க்க பார்க்க கடவுள் நம்மளை மகிமையின் மேல மகிமைன்னு எழுதியிருக்கார் பவுல். நான் அந்த மகிமையின் மேல மகிமையில போட போறேன். முந்தின மகிமையை விட பிந்தின மகிமைக்கு என்னை கர்த்தர் கொண்டு போயிட்டு இருப்பார். இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? we are going from the former glory to latter glory. இந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு வியாபாரம் பண்ண நிறைய பேர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், 5 வியாபாரத்தின் தலைவர்களாய் மாறுவேன். நம்பிக்கையே வரணும். நாங்களே சோத்துக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கோம். அதான் முந்தின ஆலயம், அது அப்படியே தான் பேசிட்டு இருக்கோம். ஆமேன். இங்க இருக்கிற ஊழியக்காரர்களை பார்த்து சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லாமல் இருந்து உங்களை 100 திருச்சபைக்கு பாஸ்டராய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு லெவலிருந்து ஒரு டைமென்ஷனுக்கு கர்த்தர் கொண்டு போவார். அதனால தான் பவுல் இப்படி சொன்னார், கர்த்தர் மேல் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கு இப்படி சொன்ன, கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயங்கள் யோசிக்கவில்லை, நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின என்னுடைய. அப்போ நீங்கள் இருந்ததையும் அவர் ஆயத்தம் பண்ணினதையும் நீங்கள் கம்பேர் பண்ணவே. எத்தனை பேருக்குள்ள ஒரு பெரிய ஆழமான ஒளிமயமான ஆழமான நம்பிக்கையான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்தை, எங்கள் சபையை, எங்கள் பிள்ளைகளை நடத்திராத ஒரு வித்தியாசமான பரிமாணத்தில் எங்களை இந்த மாதம் தொடங்கி கர்த்தர் நடத்துவார் என்ற எதிர்பார்ப்புள்ளவங்க. ஹல்லேலூயா. பக்க சொல்ல, இந்த துன்பத்துல சும்மா எல்லாம் போலங்க. இது ஒரு துன்பம் தான், லைட் அஃப்ளிக்ஷன். ஆனா அது சீக்கிரத்தில் அது நீங்கிடும். ஆனா அது நீங்கும் போது சும்மா என்னை இதுல கர்த்தர் நடத்தலங்க. இதை விட்டு வெளியே வரும்போது என்னை கர்த்தர் அமர வைக்க போகிற உயரங்கள் மகத்துவமாய் இருக்கும். கடைசி அப்படி வாசித்து முடிச்சிடறேன். ஏசாயா 43:19-20. and I will be closed. Behold, I will do a new thing. இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அது இப்பொழுதே தோன்றும். Shall ye not know it? I will even make a way in the wilderness and rivers in the desert. Amen. பக்கத்துல புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அந்த சொல்லிவிட்டு சொல்றார், பூர்வமானவைகளை சிந்திக்காத என்றார். பழசெல்லாம் நினைக்காத, நான் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போறேன் என்றார். I shall spring forth, shall you not know it? And I will even make a way in the wilderness and rivers in the desert. Amen. Hallelujah. நீங்கள் என் துதியை சொல்லி வருவீர்கள். எத்தனை பேர் பழசெல்லாம் மறப்பீங்க? நான் சொல்றதுக்கெல்லாம் ஒரு ஆமென் சொன்னா முடிச்சிடலாம். அந்த கஷ்டத்தை நீங்க மறக்கணும்.
அந்த வேதனையை நீங்க மறக்கணும். என்ன எல்லாரும் ஏமாத்திட்டீங்க, மறந்துரு. ஏமாத்தணும் எல்லாம் மறந்துரு. ஒரு அழில சொல்ல மாட்டீங்கன்னு. பின்னாடி குத்துனான் பாஸ்டர், எங்க குத்துனானோ மறந்துரு. அது நீ உனக்கு தேவையில்லை. அதை நினைக்கிறனால உனக்கு வெற்றி வரப்போறதில்லை. அதை விட பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்ய போறார். ஜனங்க உனக்கு செஞ்சதை மறந்துடு. கடந்த காலத்தை மறந்துடு. துரோகங்களை மறந்துடு. எல்லா கஷ்டத்தையும் மறந்துடு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கம் சொல்ல, ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு. அதை நினைச்சிருக்கேன்னா அது பூர்வ காலம். ஆமென். அது கடந்த காலம். அது முந்தின மகிமை. என்னைக்கு நீங்க அதை மறந்து விட்டு திரும்பி முன்னே போகிறீங்களோ அது வரப்போகிற மகிமை. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். அந்த கஷ்டத்தை மறந்துடு. ஜெபம் பண்ண உட்கார்ந்தா போதுங்க, கண்ணு நிறைஞ்சிடும். ஏன்னா அதை நினைக்கிறோம் பாருங்க. அவன் கை விட்டான், இவன் கை விட்டான், அவன் தள்ளி விட்டான், இவன் இடிச்சு விட்டான், எவனா இடிச்சு விட்டான் விடு. இனி அதை நினைக்கிற காலம் அல்ல. பூர்வமானவைகளை சிந்திக்காதே, பழையவைகளை நினைக்காதே. 25 வருஷம் ஆச்சு, இன்னும் அதை மறக்காம இருக்க. அடுத்த மகிமை வருதுங்க. சொல்லண்டு உட்கார், அதை எழுந்து புறப்படு. பக்க சொல்ல, நான் மண்ணில் சிக்கலாம் வாழ மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முன்னேறுவேன்னு சொல்றவங்க மட்டும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நானும் என் குடும்பமும் என் தொழில் என் வியாபாரம் என் ஊழியம் அடுத்த மகிமையை நோக்கி முன்னேறவே போகிறோம். ஆமென். நீ பழையவைகளை சிந்திக்காம இருந்தீனா நான் புதிய காரியங்களை செய்வேன். உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. பழையதை நினைக்காதிருங்கள். நான் புதிய காரியங்களை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் கொஞ்சம் பேர் தாண்டி கானானுக்கு போகும்போது நீ வனாந்தரத்தில் மடிவது நல்லது. எல்லாரும் ஜெயிக்கணும். இந்த சபையில் இன்னைக்கு காலையில் என் சத்தத்துக்கு அமர்ந்திருக்கிற எல்லாருமே அந்த மகிமைக்கு சென்றிட வேண்டும். ஹல்லேலூயா. பக்க சொல்ல, நான் சாக மாட்டேன்னு சொல்லு. சொல்லும் போதே அது அப்படிதான் ஆவற மாதிரி தான் சொன்னீங்க. நல்லா சொல்லு, நான் சாக மாட்டேன்னு சொல்லு. ஒரு செய்தியை கேட்கக்கூடாது, செய்தியை பார்க்கணும். புரியல உங்களுக்கு? இன்னொரு வாட்டி, செய்தியை கேட்டால் போதாது, அந்த செய்தி என்ன செய்யணுங்க? பார்க்கணும். என்னைக்கு நீங்கள் செய்தியை பார்க்குறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை வேற அளவில் போகும். நிறைய பேர் இந்த சபையிலே சொல்கிறோம், இன்னும் கேட்குற லெவல் கூட வரல. பக்கத்தில் என்ன சொன்னார் இப்போ, தூங்கினா எப்படி கேட்கும். நிறைய பேர் செய்தியை இன்னும் கேட்கவே இல்லை. சிலர் செய்தியை கேட்குறீங்க. நீங்கள் கேட்காமல் இருக்க கேட்டாலும் போதாது, நீங்கள் செய்தி என்ன செய்யணுங்க? பார்க்கணுங்க. ஏன்னா எங்களால் இருக்கிற 25 நிமிஷத்தில் எல்லாத்தையும் விளக்கி சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் இதயம் ஏதோ ஒன்று நினச்சி தான் இங்கே நிற்கிறது. அந்த செய்தியை இங்கே இருக்கிற சிலர்லாம் பார்த்துட்டீங்கன்னா நான் நம்புகிறேன் நீங்கள் அந்த வசனத்தின் வெளிப்பாடில் உயர்ந்து செல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதிலே சொல்ல மாட்டீங்களா? ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெபம். 2 கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். And I will close right there. எத்தனை பேர் முழு இருதயத்தோடு கர்த்தர்கிட்ட இன்னைக்கு கேட்கணும், பரமபிதாவே உங்க பிரசன்னம் எங்க மேல வருவதாக. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி from this moment forward I make a decision. நான் ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒரு புதிய மகிமையை நோக்கி நகரப் போகிறேன். பூர்வமானதையும் முந்தின மகிமையும் சிந்தித்து அதில் நான் சிக்கி வாழ மாட்டேன். நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கின்ற மகத்துவங்களை நோக்கி நான் முன்னேற போகிறேன். அப்பா, என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க. இந்த கோட்டை நான் தாண்டியே தீர வேண்டும். எவ்வளோ நெருக்கடிகள் வந்தன, அவைகளிலெல்லாம் என்னை கைவிடாமல் என்னை தப்ப வைத்து உபத்திரவங்களை என்னை விட்டு நீக்கி இந்த நாளை காண செய்த உங்க நோக்கத்தை புரிந்து கொண்டு அடுத்த அளவுக்கு செல்வதற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என் தேவைகளெல்லாம் சந்தித்தீர், என்னை விடுதலையாக்கினீர், எவ்வளோ செழுமையை தந்தீர், எவ்வளோ சுகத்தை தந்தீர். ஆனா இந்த மகிமை போதாது. நீர் தரப்போகிற பிந்தின ஆலயத்தின் மகிமை, மகத்துவம், ஆற்றல், அபிஷேகம் எல்லாவற்றையும் காணும் கிருபையை எங்களுக்கு தருவீராக.
சபையா எங்களுக்கு தருவீராக. இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ வெற்றியை காண்பார்களாக என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் கண்களை உங்க மேல பதிக்க வைத்து எங்கள் முகத்தை புதிய மகிமை நோக்கி திருப்பி முன்னேறி செல்லும் கிருபை எங்களுக்கு தருவீராக என்று வேண்டி ஜெபிக்கிறோம். 2 கரங்களை உயர்த்தி சொல்லும், கர்த்தாவே உங்க திரு ரத்தத்தால எங்களை கழுவும், எங்களை சுத்திகரியும். உங்க நீதியில் நிலைத்திருந்து உங்க திருமுகத்தை கண்டு மகிமையை நோக்கி அடுத்த வெற்றியை நோக்கி முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தாரும் என்று வேண்டி ஜெபிக்கிறோம். பழைய மகிமையை தாண்டோம்பா, புதிய மகிமையில பிரவேசிக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களை அற்புதமாக உயர்த்தி நடத்தி காத்துக்கொள்ளும் என்று வேண்டி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த சரித்திர ஜெபம் கர்த்தர் கேட்டார் என்று நம்புறவங்க மட்டும் தலைமையில கையை தட்டி பலத்து வராமன்னு சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்களேன், நான் பழைய மகிமை விட்டுட்டு புதிய மகிமைக்குள்ள இன்னைக்கு நான் காலடி எடுத்து வைக்க போகிறேன். Praise the Lord. சேனையதி வண்ணம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே மன்பமக்கே. அதை அறிந்து அக மகிழ்வோம், அதை அறிந்தே அக மகிழ்வோம். எழுந்துட்டீங்களா? எழும்புற வேகத்துல தெரியுது எந்த மகிமை நோக்கி போறீங்க. Shall we stand? My heart rejoices today. எழுந்துட்டீங்களா? Just hold it for a minute. 2 கை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு பெரிய விசுவாசம் எத்தனை பேருக்குள்ள எனக்கு தெரியாது. எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு, அதனால தான் அப்படி பேசியிருக்கேன். நம்ம அடுத்த புதிய மகிமை முந்தின ஆலயம் அல்ல, பிந்தின ஆலயத்தின் இதுவரை கண்டிராத கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கின்ற கிரேட்டஸ்ட் க்ளோரி நம்ம பிரவேசிக்கிற நேரம் வந்தாயிற்று. நான் சொல்லுவது நித்தியத்தில் அல்ல, இந்த பூமிக்குரிய தெய்வீக மகத்துவங்களை சுதந்திரிக்க வேண்டிய நேரம். ஸோ நான் நம்புகிறேன், ஒரு ப்ரொஃபெட்டிக் இல்லஸ்ட்ரேஷனாக அந்த காலத்தில் செய்வது என் வழக்கம். 2 கரம் உயர்ந்திருக்கும் போது வலது காலை எடுத்து நல்லா முன்னாடி இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி a season of great transition. போன மாசத்துல நம்ம கொண்டாடினோம் a season of great manifestation. பட் இந்த ஆகஸ்ட் மாதம் a season of great transition, ஒரு மாற்றத்தின் மாதமாக நம்பி பழையவைகளெல்லாம் தாண்டி புதியவைக்குள் பிரவேசிக்க போகிறோம். நான் நம்புறேங்க, இந்த ஒரு ஆராதனைக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையினுடைய பல விஷயங்கள் பரிமாணங்களில் முன்னேற தொடங்கும். ஆகையால் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் அந்த பாட்டின் அடியை பாடுவேன். ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார்ன்ற முதல் வரியை பாடும்போது நிக்கிற இடத்துல எவ்வளவு இடம் இருக்கோ அந்த இடத்துல உங்க வலது கால வச்சு அது உங்க ஜெபமா இருக்கட்டும். கர்த்தாவே, இன்னைக்கு நான் பழையதை விட்டுட்டு புளிய உங்களுடைய மகத்துவத்தில் பிரவேசிக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு ப்ரொஃபெட்டிக் இல்லஸ்ட்ரேஷனா இருக்கட்டும். 2 கரங்களை உயர்த்தி come on, let's go. 1 2 3 4. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக. ஜெய கீதங்கள் ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. 2 கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து சொல்ல, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். பழையவையிலே நினைத்து நான் வாழ மாட்டேன். கர்த்தாவே, உம்மை கொண்டு சேனைக்குள் பாய மதில்களை தாண்ட எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக. இயேசுவின் நாமத்தில்
ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களும் திருச்சபையோடும் இன்றும் என்றும் இருப்பதாக.